Hi guys, இந்த ஃப்ரைடே. ஸோ நான் இன்றைக்கி ஜும்மா போகிற vlog வந்து செய்வோம்னு சொல்லி அப்படியே பேசி ஒரு டிசைட் ஒன்று பண்ணோம். ஃபுல்லாக இன்றைக்கு ஜும்மா போகிறது முதல் ஜும்மா போய்த்து வாரது, அதுலேருந்து ஜும்மா எங்கே போகிறோம்ன்றது வந்து நான் வெஹிக்கிளுக்கு என்ன போகிறோம் இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஜும்மா போய்த்துட்டு அப்படியே தின்ன போகிறோம் நாங்கள் அடையில. இன்றைக்கு லஞ்ச் வந்து நாங்கள் ஹோட்டலில் அப்படி அதுக்கும் போய்த்துட்டு சும்மா வார ஐடியா வந்து இருக்குது. ஸோ கடைசி வர காணி பாருங்க, இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கும். சில விஷயங்கள் எட் பண்ண கற்றுக்குது, சில கோதிகள் போடுறதுக்கு இருக்குது. ஸோ கட்டாயம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர காணி பாருங்கள். ஓகே காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் போகிறது வந்து தொதா இஸ்லாமிக் சென்டர், சிபா சம்மூவில் இருக்கிற தொதா இஸ்லாமிக் சென்டருக்கு தான் போகிறோம். அந்த பள்ளி என்ன அதுதான் எங்களோட மஹல்லா ப்ளஸ் ஸ்ரீலங்கா அடிப்படையில் ஷாஃபி மத அடிப்படையில் ஜும்மா நடக்கிற பள்ளி அதுதான். ஃபுல்லாக எல்லாம் ஸ்ரீலங்கன்ஸ் தான் வருவாங்க, 1-2 பாகிஸ்தான், இந்த அதே போல் இந்த ஏஷியன் கண்ட்ரிஸ் ஆட்களும் கொஞ்சம் 1-2 வருவாங்க. ஸோ எவ்ரி ஃப்ரைடே நாங்கள் வந்து ஃப்ரைடே vlog ஒன்று செய்யறதுக்குன்னு சொல்லி ஐடியா இருக்குது. எவ்ரி ஃப்ரைடே ஏன்னா பிகாஸ் நாங்கள் ஜப்பானில் வந்து நார்மலாக இந்த ஃப்ரைடே வந்து நாங்கள் லீவ்ண்டா இல்லை நார்மலாக பிஸ்னஸ் செய்த ஆட்கள் வந்து ஃப்ரைடே வந்து போக மாட்டாங்க வெளியில். அதனால் நல்ல டைம் ஈக்கிறதால நாங்கள் பார்த்தோம் எங்களுக்கு கிட்ட ஈக்கிற பள்ளிகளுக்கு போய்த்து போகிறதோடு அப்படி vlog கொண்டு மெயினாக அந்த க்ரௌட் மிச்சம் இல்லாத பள்ளிகளில் போய்த்து கொஞ்சம் அந்த பள்ளிகளையும் கொஞ்சம் ஹயாத்தாக்குற மாதிரி அப்படி ஒரு ஐடியான்னு பண்ணிக்கிறோம். அப்படி தானே? எனக்கு எல்லாரும் கேட்குற ஒரு விஷயம் என்னன்னாட்டா, இந்த பேசிய டைமு மட்டும் உஜாய் தமிழில் பேசியேன்னு சொல்லி இந்த ஊர் பாஷை வராமல் எங்கள்ட நாங்கள் ஈச்சி பூச்சி பேசாமல் ஊர் பாஷை பேசணும். ஏன்னா ஹாஸ்டல் லைஃப்பில் மிச்சம் நின்றதால் அது அப்படி பேசிய டைமுக்கு அது வந்துட்டியா. இந்த பொதுவான ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்மில் பேசுகிற டைமுக்கு அப்படி வந்துட்டியா. ஊர் பாஷையில் பேசியதான் மெயின். சும்மா பொடியமாரோட பேசிய டைமுக்கு ஊர் பாஷை வந்துடிய. எந்த பப்ளிக் பிளாட்ஃபார்மில் பேசிய டைமுக்கு சும்மா அந்த ஹாஸ்டலில் பல்க் ஒரு லாங்குவேஜ் ஒண்டிக்கு அது நீ அப்படியே அது தெரியாமலே ஒட்டவா வெளியே வந்துடிய. ஸோ காய்ஸ், நீங்கள் இருக்கிற நாடுகளில் நான் நினைக்கிற மாதிரிக்கு ஃப்ரைடே வந்து சப்போஸ் ஃப்ரைடேண்டா சும்மா அது எனக்கு தெரியும் தானே, ஒரு பெருநாள் அப்படி ஒரு அப்போ நீங்கள் வீடியோ எடிட் பண்ணி தான் தார். அப்படியா எடிட் பண்ணி போட்டா நல்லவே. எடிட் பண்ணி காட்டணுமே. ஆல்ரெடி நான் சொன்ன வந்து 2 மாப்பிள்ளையோட இங்கே போகிறேன்னு சொல்லி, அதனால் இனி அவன் கொஞ்சம் ஷை, அவனோட கலர் வந்து இல்லை இப்போ முன்னுவாதான் இல்லை. ஆனால் எங்களுக்கு எந்த தான் இருந்தாலும் தோல் தானே, தோல் தான். நீங்கள் முன்னுக்கே ஈச்சி ஃபோனுக்கு வச்சுட்டு அவ்வளோ வெள்ளையா விளங்கி. நான் வெள்ளையா காய்ஸ்? நான் வெள்ளையா இல்லை நீங்கள் கொஞ்சம் கேமரா கிட்டே அப்படியே எனக்கண்டா விலங்கல்ல வெளிச்சம் படிய கூடுதலா நீ ஸ்க்ரீனால முன்னால அப்படி இல்லை. அது வந்து அந்தந்த ஆக்களுக்கு அது வெச்சிசியமாக தான் காட்டியமோ தெரியுமா. நேற்று உண்மையில இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம் நடந்தேன். நேற்று வந்து நான் வந்து நேற்றுல முதனாத்தே டிக்டாக்ல போட்டிருந்தேன் 100 வியூவர்ஸ்ன்னு சொல்லி தேங்க்ஸ் பண்ணி போட்டிருந்தேன். அப்போ எனக்கு பர்சனல் மெசேஜ் உண்டு. இந்த எந்தன்னு சொன்னால் பர்சனல் மெசேஜ் எந்த வந்து என்னன்னு சொன்னால், இந்த 100 வியூவர்ஸுக்கு பெரிய தேங்க்ஸ் எல்லாம் பண்ணிக்கொண்டு அவன் 10 மில்லியனும் இந்த அப்படி வியூவர்ஸை வச்சுக்கொண்டு தான் செலிப்ரேட் பண்ணிய சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு சொல்லி. ஆனால் காய்ஸ், எனக்கு என்னை பொறுத்தவரையில் எனக்கு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பெரிய ஒரு சந்தோஷம். ஏன்னா அந்த ஸ்டெப்பை தாண்டி தான் அடுத்த ஸ்டெப்பு போகணுமே, அதெல்லாம் உங்களால் தான். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம், கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒருத்தர் எங்கள் வீடியோ விரும்பி பார்த்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான். விரும்பியோ விரும்பாமலோ வீடியோ பார்க்குற மட்டும் சந்தோஷம் தான். பேட் கமெண்ட்ஸ் மிச்சம் வரவேற்கிய உங்களோட கமெண்ட்ஸ் தான் மெயின். வீடியோ பார்க்கியதில் மட்டுமல்ல, இந்த கமெண்ட்ஸ் மெயினாக எந்த கமெண்ட்ஸ் தர வேண்டியதான் மெயின். ஸோ காய்ஸ், ஃபர்ஸ்ட் vlog நீங்கள் தர அந்த கமெண்ட்ஸ் தான் அடுத்தடுத்த vlog செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கும். ஃப்ரைடே ஒர்க் ஒன்று கட்டாயமாக செய்த ஃப்ரைடே vlog ஒன்று செய்யலும் டைம் இருக்குது. கட்டாயமோட கமெண்ட்ஸையும் அண்ட் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட இந்த ஒரு மோட்டிவேஷனெல்லாம் யூத் அவேர்னஸ் வச்சு கொஞ்சம் செய்கிற ஐடியா நீக்கி பார்ப்போம் முன்னுக்கு எப்படின்னு. அதெல்லாம் செய்கிறா இல்லையாண்டிய வந்து முடிவாக வந்து எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்ட வியூவர்ஸை பொறுத்து கொஞ்சம் போட்டால் தான் கொஞ்சம் மேலும் கொஞ்சம் ஒரு சூனாய் இந்த வீடியோ போகிற இன்னும் வீடியோ வரும்.
உண்மையில என்டர்டைன்மெண்ட் தான் இது. டைம் போகிறதுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட். நாங்கள் சும்மா இந்த சில டைமுக்கு வந்து தனியாக இருந்து சும்மா அது இது யோசிக்கிற டைமுக்கு ஒரு வீடியோ எடுத்து போட்டால், அதாவது ஃபாரின் லைஃப்பில் தெரியும் தானே எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை மிச்சம் கஷ்டம். ஃபாரின் லைஃப்பில் வந்து டைம் இல்லைன்னு இருந்தாலும் டைம் மிச்சம் தான். அந்த டைமில் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக செய்யறதுக்கு அப்படி ஒரு ஐடியாவில் தான் இது செஞ்சு போகிறது. எல்லா தடைகளையும் எல்லா இதையும் உடச்சிக்கணும் முன்னு வந்தால் தான் ஒரு கவனம் போயிடுமே. இவர் டேம் பிளாக் ஒண்டிக்கு பிளாக் ஒண்டிக்கு த அப்துல்லா பிளாக்ஸ் என்னை விட பழைய அக்கௌண்ட், பழைய சேனல் அவர்கிட்ட. அவர் மெயினாக வெஹிக்கல் சம்மந்தமான விஷயங்களை போட்டு அவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டாயம். கிட்ட வந்துட்டோம், அப்படியே பார்க்கிங்கில் போட்டுட்டு போகிறோம் பள்ளிக்கு இன்ஷா அல்லாஹ். பள்ளிக்குள்ளேருந்து ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஒன்று எடுத்துகிட்டு விமானம் முடிஞ்சு கொஞ்சம் பயானம் கொஞ்சம் காட்டிட்டு இந்த பள்ளி லீக்கிற வந்து ஸ்ரீலங்கன் மௌலவி தான். அவர் ராய்ஸ் ராவாஹி என்னோட பேர். மஷா அல்லாண்டு இந்த பள்ளி வந்து ஃபுல்லாக தமிழ் பயான் அண்ட் ஷாஃபி மதப் அடிப்படையில் ஷாஃபி மதப் பேஸில் தான் எல்லா பயான் ப்ரோக்ராம் எல்லாம் நடக்குது. அண்ட் ஸ்பெஷல் என்ன தெரியுமா கைஸ், கடைசியாக எட் பண்ணுறோம். ஜப்பானில் சாப்பாட்டுக்கு குறை இல்லை. மஷா அல்லாண்டு பள்ளியில் சாப்பாட்டுக்கு குறை இல்லை. இந்த ராவேக்கு ஒரு சாப்பாடு மீக்குது. அது வந்து இந்த பள்ளியில் நம்மளாம் மஹல்லா நாள்னு சொல்லி மஹல்லாவுடைய நாள் எல்லாரும் வந்து அப்படி ஒரு கெதரிங் வந்து ஒரு டின்னர் வந்து ஒருத்தர் பொறுப்படுத்தி செய்வாங்க. ஓகே, பார்க்கிங்கில் போட்டாச்சு. பார்க்கிங்கில் போட்டுற அப்படி நான் பள்ளிக்கு போகிறேன். பள்ளிக்கு போயிட்டு பள்ளியில் உள்ளே போகிறதோட அடுத்தடுத்த கட்டையும் போட்டோம். எல்லோரும் வந்து முடிக்கிற டைம் இது. எங்கள் ஊர் நானா அப்படி நாங்கள் ஏராளமான கிராமத்துக்களை வழங்கியிருக்கின்றார்கள். குறிப்பாக உடல் ரீதியான கிராமத்துக்கள் என்று சொல்வது கண்ணியமான சகோதரர்களே, எங்கு நடந்தால் கிராமத்துக்கள் அப்படியே ஜும்மா தொழுதுட்டு அப்படியே எல்லாரும் ஊர் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாரையும் மீட் பண்ணி அப்படியே கொஞ்சம் பேசி கொண்டுட்டு கலக்கலப்பானிட்டு இப்படி தான் நார்மலாக ஜும்மா முடிஞ்சதாக்கே பள்ளியில் கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு ஊர் ஃபீல் இல்லைங்க. எல்லாரும் பேசிட்டு தான் வெளியே கேஸ் ஒன்றும் இல்லை. சும்மா எல்லாருமே எடுத்தது போடு நாங்களும் கொஞ்சம் இல்லை கேஸ் இல்லை. இப்படி ஜாய் இது ஒரு ஃபன் இல்லை. இது பண்ணி சொல்லிட்டியா அது மீன் தானேம்மா? கொல்ட்டு மீன் சோப்பு கலர் எங்களோட பள்ளி கிட்டக்கு மீன் நிச்சவாரு டெய்லி வார ஒரு ஃப்ரைடே belum kilo itu. Maka ஒரு கிலோ போமே போலோ நல்ல ஃப்ரெஷ் மீன். பள்ளிக்கு போகிறது ஃபுல்லாக போட்ட பள்ளிக்கு போகிறது உள்ளுக்கு போகிறது நாங்கள் பார்த்த உண்மையில் இன்றைக்கு நல்ல பயான். நான் சொன்ன இந்த தமிழ் பயான் தான் ஃபுல்லாக. இந்த பயான் அல்லாஹ்வால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நியமத்துகளை பற்றி தான் பயான். நியமத்துகளை எப்படி என்னென்ன நியமத்துகளை நாங்கள் எல்லாம் எங்களுக்கு சந்திக்கிறோம். இப்போ நாங்கள் அப்படியே ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி லஞ்ச் வந்து இந்த ஹோட்டலில் லஞ்சுக்கு போய்ட்டு வந்துக்கிறேன். லஞ்சுக்கு போகிற ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டை பேரை செல்லையில் நான் இது ப்ரொமோஷன் வீடியோ உண்டல்லண்ணா என்னால் நான் அப்படி சொல்லி நல்லவில்லை. ஸோ ஜப்பானில் மிச்சம் பேர் கேட்குற வந்து ஜப்பானில் பள்ளிகள் ஈக்கான்னு சொல்லி மிச்சம் பேர் டவுட். ஜப்பான் வாராக்களுக்கு மெயினாக டவுட் வந்து பள்ளி ஈக்கா அப்படின்னு சொல்லி. மஷா அல்லாண்டு எக்கச்சக்கமான பள்ளி அன்றைக்கி நான் அடுத்தடுத்த விளாக்குகளில் ஃப்ரைடே விளாக்கில் வந்து அடுத்தடுத்த பள்ளிகளையும் காட்டுவோம் மஷா அல்லா. ஸ்மார்ட் மாயே இன்னைக்கு தலைமாட்டம் வீட்டு வந்துட்டு ஒரு ஷெட்டையும் நாங்கள் எடுத்து காட்டியோம்ல. நான் ஆல்ரெடி எடுத்துட்டு நீங்கள் வந்து ஏரியா இல்லை சிவகாரர் வந்து வீடியோக்கு படம் மீச்சோன்னு சொல்லி கொஞ்சம் மகளே காணிச்சு. அது ஒரு எதிர்காலத்து மாப்பிள்ளைய ஒன்று தானே. ஃபஸ்ட்டு ஒரு மாப்பிள்ளையை காட்டின வரைக்கும் இல்லை. அடுத்த போய்த்தேன். நான் 2 வெஹிக்கிள் போகிறேன். நான் ஒரு கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் லீச் ரெஸ்டாரண்ட் வந்து போகணுன்னு ஐடியா பண்ணேன். பட் எங்களோட நிற்கிற ஒருத்தர் கொஞ்சம் சோம் இல்லை. அதால் கிட்டிக்கிற ரெஸ்டாரண்ட்டு போய்த்துட்டு
எல்லாரும் துவா செஞ்சுக்கோங்க அது சோபாத்துக்கு. இன்றைக்கு ஈவினிங் இங்கே பார்க்குக்கு இறங்கின்னு சொல்லி சொன்னேன். இன்ஷா அல்லாஹ் அப்படியே ஒரு பார்க்கில் லாஸ்ட் ஃப்ரைடே சக்குரா பார்க்க போய்த்து நாங்கள் வீடியோ போட்டிருந்தேன். நல்ல வியூவர்ஸ், நல்ல லைக்ஸ் விழுந்திருந்தேன், கமெண்ட்ஸ் விழுந்திருந்தேன். தேங்க்யூ வெரி மச். இன்னும் உங்களோட சப்போர்ட் கட்டாயமாக இருந்தால் தான் முன்னுக்கு வீடியோ செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கும். ஒரு என்டர்டைன்மெண்ட் தான், வேற ஒரு பர்பஸும் இல்லை, வேற ஒரு நோக்கமும் இல்லை, ஒரு என்டர்டைன்மெண்ட்டு செய்தது தான். நீ அடுத்தடுத்த வீடியோ செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிட வந்து எங்களோட வியூவர்ஸும் சப்ஸ்கிரைபர்ஸ்ட ரிவ்யூ தான் இன்ஷா அல்லாஹ். காய்ஸ், நான் ஃபஸ்ட்டு என்ன போனேன், நாங்கள் தின்னத்துக்கு முதல்ல வந்து என்னோட அந்த ஃப்ரெண்ட் வந்து சோம் இல்லை, அவருக்கு சாப்பாடு எடுத்து போய்த்து உனக்கு. ஏன்னால் உண்மையிலே ஃபாரின் இல்லாட்டி ஹாஸ்டல் லைஃப்பில் லீக்கிற நேரம் அது ஒரு விலங்குற. இப்போ ஒருத்தருக்கு சோமிலா பிடிச்சால் அடுத்தவங்க அவருக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறேன். உண்மையில் அந்த மைண்ட் வாரது வந்து ஹாஸ்டல் இல்லாட்டி ஃபாரின் லைஃப்பில் நிற்கிற எல்லாருக்கும் தெரியும். அந்த ரூமில் நிற்கிற ஒருத்தர் சோமிலா பிடிச்சால் அவரை விட்டுட்டு போய்த்து நாங்கள் எங்களோட விஷயத்தை செய்யறதுக்கு முதல் நாங்கள் அவரை யோசிச்சுட்டு தான் என்னோட விஷயத்தை செய்தேன். அது உண்மையில் நல்ல ஒரு ஹேபிட், அவங்களுக்கு தெரியுமாயிருக்கும். ரெஸ்டாரண்ட் வந்தாச்சு. ரெஸ்டாரண்ட்டு உள்ளுக்கு போய்த்து ஆர்டரை போட்டுட்டு அடுத்த கட்டில் அடுத்த வீடியோ காட்டுறேன். பிரியாணி பிரியாணி CBR 125 இது மட்டன் பிரியாணி. PCX ரெடி இந்த இடத்துல லஞ்ச் தான். PCX 125 ஸ்பெஷல் எடிஷன். மோசம் இல்லை, நல்ல டேஸ்ட் சாப்பாடு. 17 years நல்லா ப்ளஸ் எக்ஸ்ட்ரா சூப் ஒன்று மீதி. ஹாய் காய்ஸ், இன்றைக்கு ஃப்ரைடே பிளாக்ல வந்து கடைசி கேப்சருக்கு போகிறோம். ஈவினிங் டைம் சரியாக இப்போ 4:50. நாங்கள் அப்படியே போய்த்து பார்க்க சுற்றிட்டு அப்படியே ஒரு சின்ன ஒரு விளையாட்டோண்டே போட்டு அப்படி தானே விளையாட்டோண்டே போட்டுட்டு அப்படியே இந்த பிளாக்கே முடிப்போம்னு சொல்லி ஃப்ரைடே பிளாக் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைக்கும் ஒரு பிளாக் ஏற்றத்துக்குன்னு சொல்லி ஐடியா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பிளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். கட்டாயம் பிடிச்சிருந்தால் உங்களோட லைக் அண்ட் கமெண்ட்ஸ் அண்ட் இதில் நான் திருத்திக் கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருந்தால் கட்டாயமாக கமெண்ட்ஸில் நீங்கள் மென்ஷன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் அதெல்லாம் திருத்திக் கொள்கிறேன். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடாட்டி கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். முன்னுக்கு இன்னும் வீடியோவில் நல்ல கருத்தளமிக்க நல்ல கருத்துகளோட வீடியோ போடுறதுக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணுறேன். ஓகே, லெட்ஸ் சி நெக்ஸ்ட். ஓகே வியூவர்ஸ், நான் சொன்னது மாதிரி அப்படியே நாங்கள் பார்க்க இறங்கிட்டோம். பார்க்கில் இன்றைக்கு வந்து வித்தியாசமாக எல்லா பூவும் கீழே விழுந்து ஒரு நல்ல ஒரு வியூவோண்டோட இன்றைக்கு அப்படியே ஒரு விளையாட்டை போட்டுட்டு 2 டீமுக்கு பிரிஞ்சு விளையாடிட்டு அப்படியே நாங்கள் எல்லாம் கலைஞ்சி போனோம். அகெயின் அண்ட் அகெயின் தேங்க்யூ வெரி மச் கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு. அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லாட்டி கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்களோட அந்த ரிவ்யூவை கட்டாயம் தாங்க அடுத்தடுத்த வீடியோவுக்கு. அது பெரிய ஒரு சக்தியாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச்.